வெல்கம் டு டிஎஸ் தான் vlog. கன நாளுக்கு பிறகு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. போடுறேன். கனநாளாக வீடியோ போடல. என்ன வீடியோ போடுறேன்னு தெரியாமல், கண்டென்ட் இல்லாமல் கனநாள் வீடியோ போடல. அப்படியே யோசிச்சோன்று கேட்கல. சரி, ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம்ட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். என்னடா இங்கே நல்ல வெயிலாக இருக்குது. அப்போ அதனால் தேசிக்காய் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தேசிக்காவை சும்மா கரைச்சி குடிப்போம்ண்டு அதை ஒரு வீடியோ போடுவோம்ண்டு யோசிச்சிருக்கிறேன். சில பேர்த்துக்கு என்னடா இந்த வீடியோன்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, போடுவோம்ண்டு வடிக்கிட்டாச்சு. ஸோ இப்போ லெமன் ஜூஸ் செய்வோம். லெமன் ஜூஸ் பெரியதாண்டு இல்லை, சும்மா தேசிக்காய் எடுத்து புழிஞ்சி சீனியை போட்டு குடிக்கிறது தான். பார்ப்போம். ஓகே, இப்போ தேசிக்காய் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களை விட்ட பிரிட்ஜ் இருக்குது. ஸோ தேசிக்காய் எடுப்போம். ஃப்ரிட்ஜுக்கு தண்ணி வச்சுருக்கு. தண்ணி கட்டியாக போயிட்டு தண்ணி. நெக்ஸ்ட்டு தேசிக்காய் அடுப்போம். என்ன பாருங்க, தேசிக்காய் இருக்குது. தேசிக்காய் 2-3 எடுத்து 3-4 தேசிக்காய் எடுப்போம். தேசிக்காய் எடுத்தாச்சு, தண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் இந்த பிசி வேலை செஞ்சு கொண்டு வந்தேன் நான். அப்போது பொக்கையாக இருந்தது. அப்போ தேசிக்காய் கரைச்சி குடிப்போம்ண்டு வடிக்கிட்டாச்சு. இந்த இது வந்து ஒரு அவார்டு ஒன்று எனக்கு கிடைச்சிது. யுக்தா ப்ரொடக்ஷன், அதில் பிரகாஷ் ராஜா டிரெக்ஷனில் பகடை ஆட்டம் என்ற வெப்சீரிஸில் சும்மா நடிச்சிருந்தேன். அதில் அந்த அவார்டு ஒன்று கிடைச்சிது. பெருசாக இல்லை, சும்மா சின்னனா. இப்போ வாங்க ஜூஸ் கரைப்போம். ஹாய். ஸோ இதில் பெருசாக தெரியலையே, இப்படி வச்சோம். ஓகே ஓகே இப்போ வந்து ஜொக்கு எடுப்போம். ஒரு ஜொக்கு இதில் இருக்குது, இன்னொரு ஜொக்கு எடுக்கணும். இப்போ வந்து தேசிக்காய் வெட்டி போடுவோம். தேசிக்காய் முதல்ல அப்படி நசிக்கணும். நசிச்சாதான் அந்த சார் வேகமா வரும். புளிஞ்செடுக்கலாம் வேகமா. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட வந்திருக்கும் நினைக்கிறேன். 3 வருஷம் வந்திருக்கும். ஆனால் இன்னும் ஒரு பயனுமே இல்லை. வீடியோ திறந்து போடணும்னு யோசிக்கிறது, பிறகு போடாமல் வர்றது, பிறகு திருப்பி காணாத பிறகு இன்றைக்கு துவங்கியிருக்கிறேன். இனி தொடர்ந்து போடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேசிக்காவோட ஆரம்பிச்சிருக்குது. பார்ப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கணக்காக தேசிக்காய் போடையில் 4 தேசிக்காய் தான் வெட்டி பிடிஞ்சி வந்துருக்குறேன். எனக்கு மட்டும்தான், அதனால் காணும்.
இதே கொஞ்சம் கூட தான் வருமோ தெரியல, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேசிக்காய் புளிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணி விட்டு தண்ணி விடுறாங்க தேசிக்காய் போல். நெக்ஸ்ட்டு சீனி போடணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே சீனி இருக்குது, இதுக்குள்ளே தேசிக்காய் தண்ணி இருக்குது. ஸோ இழப்போம். ஸோ ஃபைனலாக தேசிக்காய் தண்ணி கரைச்சாச்சு. என்னை குடிக்கிறது மட்டும். இதெல்லாம் ஒரு வீடியோ வந்து சில பேர் யோசிப்பாங்க, எல்லோரும் யோசிப்பீங்க. ஸோ சும்மா ஒரு ஃபன்னி வீடியோ மாதிரி. நெக்ஸ்ட்டு நல்ல நல்ல வீடியோக்களில் சந்திப்போம். கொஞ்சம் தண்ணி விட்டால் நல்லா நினைக்கிறேன். எந்த தேசிக்காய் 4 போட்டிருக்கு, தண்ணி கொஞ்சமாக தான் விட்டுருக்கு, கொஞ்சம் காரணம். ஓகே, ஃபைனலாக தேசிக்காய் தண்ணி கரைச்சி முடிஞ்சு டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு. நீ குடிக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு குளிர்பானம், ஹெல்த்தியான குளிர்பானம். ஸோ நல்ல ஹெல்த்தியான குளிர்பானம் குடிக்கிற இந்த வெயிலுக்கு சட்டப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரி இதோட நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நல்ல வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கு, வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி லெமன் ஜூஸ் தேசிக்காய் தண்ணி வேணும்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகளில் தேசிக்காய் வெட்டி சீனியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் விட்டு கரைச்சி குடிக்கலாம். அமுகு டுமுகு அமால் டுமால்.